இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீராமனின் கதை வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தை தமிழாக்கி கொடுத்தவர் கம்பநாடர். கவி சக்கரவர்த்தி கம்பர் என்று கொண்டாடுகிறோம். எப்படி வடமொழி சம்ஸ்கிருதத்தில் இருந்த ராமாயணம் நம் தமிழ் மொழிக்கு வந்ததோ அதேபோல் அந்தந்த மாநிலத்து தெய்வ புலவர்கள் தங்கள் தங்கள் மொழியில் ராமாயணத்தை ஆக்கி உள்ளார்கள். அப்போதானே அனைவரையும் ராமாயணம் சென்று கிட்டும். எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரிந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் அவரவர்கள் தங்கள் தாய்மொழியை ராமாயணத்தை எழுதி கொண்டார்கள். இப்படி எத்தனையோ பேர் ராமனை பற்றியும் அவன் கதையை பற்றியும் பாடியிருந்தாலும் நம்மில் பலருக்கு பலரையும் பெயர் கூட தெரியாது. ஆனால் நம் தேசம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் ராமன்னு சொன்னால், ராமனை பத்தின பாடல்கள் கீர்த்தனங்கள்னு சொன்னால் உடனே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருகிறார்? தியாகராஜர். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தர் தியாகராஜ சுவாமிகள். திருவையாறு அழகான ஊர். அவ்வூரில் பஞ்சரத்ன கீர்த்தங்களை பாடி தியாகராஜருடைய ஆராதனம் நடத்தப்படுவது நாம் அனைவரும் அறிவதே. பகுள பஞ்சமின்னு கொண்டாடுகிறோம். அந்த தியாகராஜர் ஸ்ரீரங்கத்தில் ராமனால் ஸ்தாபிக்கப்பட்ட திருவரங்கநாதன் எழுந்தருளி இருக்கும் ஊரில் ஓர் சன்னிதானத்தில் ராமனோட சேர்த்தே இருக்கிறார். அங்கு அழகான ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். அந்த கோவிலைத்தான் தற்போது தரிசிக்க போகிறோம். ஸ்ரீரங்கம் சேஷாத்ரிபுரத்தில் உள்ள கோதண்டராமர் சந்நிதி. கையில் கோதண்டத்தை பற்றி கொண்டு ராமன் மேடையின் மேல் எழுந்துருளி உள்ளார். நடுவாக ராமன், ஒரு புறத்தில் சீதையும் லக்ஷ்மணனும். கீழே தரிசித்தால் தியாகராஜ சுவாமி உள்ளார். இந்த மூவரும் சரி, தியாகராஜரும் சரி, இவர்கள் எல்லாரை விட பிரதானமாக எழுந்துள்ளிருக்கிறார். வடிவம் மிகவும் சிறியது. ஆனா பல பேரும் வந்து அருள் பெற்று போகிறார்கள். ஹனுமான் இதோ அஞ்சலி ஹஸ்தத்தோட சின்ன வடிவத்தில் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இந்த திருக்கோயில் சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஸ்தாபிக்கப்பட்டது. இங்கிருக்கும் தியாகராஜர் சுற்றி இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் தியாகராஜரிடத்தில் பக்தி. அப்ப தாங்கள் ஆற விரும்புகிறோமோ, யாருடைய கீர்த்தனத்தால் ராமனை அறிந்தோமோ அவரோட சேர்த்தே ராமனை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்கிற ஆசையோடு தான் இந்த நகரம். சேஷாத்ரிபுரத்தில் இருப்பவர்கள் ராமனுக்கு திருக்கோயில், அருகே தியாகராஜர், பக்கத்தில் ஆஞ்சநேயர் என்று அனைவரையும் சேர்த்து எழுந்தருள பண்ணி இருக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்துல தான் எத்தனை கோவில் பாருங்க. நாம இங்க தரிசிக்க ஆரம்பித்தே கிட்டத்தட்ட 7 கோவில்கள், ராமர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளியில சேவிச்சுன்னு வரும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள 9 சன்னதிகள் உள்ளன. ஒரு ராமன் 2 ராமர்கள் அல்லர்கள், கிட்டத்தட்ட 9 ராமர் சன்னதிகள் உள்ளன. அதெல்லாம் கோயிலுக்குள். இப்ப நாம சேவிச்சுன்னு வர்றதெல்லாம் கோயிலுக்கு வெளியே. ஆங்காங்கு நகர்கள் உருவாகும் போது அங்க ராமரோ, வெங்கடேச பெருமாளோ, கண்ணனோ, வேணுகோபாலனோ இப்படி ஒரு பெருமாளை ஸ்தாபிக்கிறார்கள். அவர் அந்த நகரத்து வாழ் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். அப்படித்தான் இந்த தியாகராஜரோட சேர்த்து, அதாவது ராமனை பத்தியே பாடினவர். ராமன் வேணுமா, செல்வம் வேணுமான்னா நீ சந்நிதி சேவா சால சுகமா, ராமா நிதி சால சுகமா, நிதிதான் சுகமா அல்லது உன்னுடைய சந்நிதி சேவை சுகமானு கேட்டால் நிதி வேண்டாம், உன் சந்நிதியினுடைய சேவைதான் வேணும் என்றிருந்த பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தரான தியாகராஜரை ராமனோட சேர்த்து இன்னைக்கு சேவித்துக் கொண்டோம்.
அஞ்சலி ஹஸ்தத்தோட ஹனுமானையும் தரிசித்தோம். அந்த ஆஞ்சநேய சுவாமி தெற்கு நோக்கி போனாரே, அங்கு சீதையை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சதா? மற்ற மூவராவது ஒரு மாசம் கெடு முடிஞ்சதுங்கிறதுக்காக திரும்பி வந்துட்டார்கள். ஆனா தெற்கு நோக்கி போனவர்கள் ஒரு மாசம் கெடு தாண்டியும் தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்ப நாம பார்க்க வேண்டியது 49வது சர்க்கம். ரஜத பர்வத விஜயம்னு சொல்லுவார்கள். வெள்ளியாலே ஆக்கப்பட்ட ஒரு மலை. அந்த மலைக்கு மேல் ஏறிக்கொண்டு குரங்குகள் எல்லாம் தேடி தேடி பார்க்கிறார்கள். இந்த சர்க்கம் ஒரு விதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. குரங்குகள் பல்லிடங்களிலும் தேடி முடித்து விட்டு உற்சாகம் குன்றி போய் களைப்படைந்து உட்கார்ந்தார்கள். உடம்பு கிடைச்சு போச்சுன்னா மனம் கிடைக்கும். மனம் ஆர்வம் இழந்து போச்சுன்னா இல்லாத உடம்பும் வந்தாப்புல இருக்கும். ரெண்டுமே இருக்கும்னு வச்சுங்க. மனசு தளர்ந்து படுத்து எல்லா உடம்பும் ஒரு அங்கமும் வலிக்கிறாப்புல இருக்கும். வலி இருந்தா கூட தூங்கினோம்னா ஓய்வெடுத்துட்டா சரிப்படுத்தி விடலாம். அப்போ மறுபடியும் ஓடி ஆடி உழைக்க முடியும். ஆனா மனம் அடிபட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, எந்த ஓய்வும் அதற்கு சரிப்படுத்தாது. மனம் அப்படியே சுத்தி சுத்தி அதுலயே தான் வந்துட்டு இருக்கும். இப்போ குரங்குகள்லாம் களைச்சு போயிருக்கா? இயற்கையிலேயே ஓஹோன்னு யோசிக்க தெரிஞ்சவா இல்லையே. முதல்ல மனுஷ ஜாதி இல்லை, தேவ ஜாதி இல்லை, குரங்கு ஜாதி. சொன்னார்கள்ங்கிறதுக்காக கிடுகிடுன்னு போய் தேடிவிட்டா இப்ப இல்லைன்னு உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால எல்லா குரங்குகளுக்கும் உற்சாகம் வடிந்து போயிடுச்சு. அதுகளை உற்சாகம் ஊட்டுறதுக்காக அங்கதன் பேசுகிறார். அதா அங்கதஸ்ததா சர்வான் வானர நிதம் அப்ரவீத் பரிஷ்ராந்தோ மகாப்ராஜ்ஞா சமாஸ்வாஸ்ய சனைர் வச்சா. இந்த சர்க்கம் நமக்கே சொல்லப்பட்டாப்புல இருக்கும். நம்ம ஒத்தொத்தருக்கும் அப்பப்ப உற்சாகம் குறையிறது, களைப்படைந்து போயிடுறோம். ஓஹோ, இனிமே வாழ்க்கையினுடைய விளிம்புக்கே வந்துட்டோம், முனைக்கே வந்துட்டோம். ஏன் தெய்வம் என்னையே சோதிக்கிறார்? உலகத்துல வேற ஒத்துருமே அடிக்கிறதுக்கு கிடைக்கலையா? பெருமாள் என்னத்தான் அடிச்சுட்டே இருப்பாரா? பக்தர்களுக்கே தண்டனை கொடுக்கிறாரே, நல்லவர்கள்லாம் நல்லா வாழறார்களே. இதெல்லாம் உண்மையான கம்ப்ளைண்ட். அப்படி எதையும் இப்ப தப்பே சொல்ல வரல. சில சமயத்துல பார்த்தா இப்படி நடக்கிறாப்புலதான் தோணும். ஆனா இதெல்லாம் மேலெழுந்த வாரியா தோணுமே தவிர உண்மையாக பார்த்தால் கிடையாது. அது அத்தனை கேள்விகளுக்கு இதுல பதில் இருக்கு. வனானி கிரையோ நத்யா துர்காணி ககனானிச்ச தரி கிரிகுகாச்சைவ விஜிதாக சர்வமந்ததா. ஒரு இடம் மிச்சம் விடாமல் வனமோ மலையோ நதிகளோ துர்க்கங்களோ என்னென்ன ஆழமான இடமோ உயரமான இடமோ அனைத்தும் தேடி எடுத்து தத்திர தத்திர சகாஸ்மாபிகி ஜானகி நச்சதிருஷ்யதே. எத்தனை தேடி பார்த்தாலும் ஜானகி கிட்டவில்லையே. காலஸ்சனோ மகான்யாதா சுக்ரீவஸ்ச உக்ரசாசனா. அப்பதான் அங்கதன் பேசுறார். மற்ற குரங்குகள்லாம் ஆமோதிக்கிறார். சுக்ரீவனோ கொடுமையான தண்டனக்காரன். ஒரு மாசம்னு கெடு விதிச்சிருக்கார். நம்ம இப்ப அதை தாண்டினத்துக்கே என்ன பட போறோமோ தெரியல. அப்படி இருக்கிறச்சே நாம எந்த தைரியத்துல திரும்பி போறோம்? சீதையானா இன்னும் கிடைக்கல, மாசமானா முடிய போறது. ஆகவே இப்ப நம்ம முடிவெடுக்க வேண்டிய கட்டம் வந்துடுத்து. அப்போ அவர்களுக்கு புரியல. இப்ப மத்த திசையில போனவர்கள் என்ன பண்ணிருப்பா? வடக்கோ மேற்கோ கிழக்கோ. இந்த காலமா நாம இருந்ததுன்னா உடனே ஒரு போன்ல வாழ கூப்பிடு, அவர்கள்லாம் வந்தாச்சான்னு பார்க்க சொல்லு. அவர்களுக்கு கிடைச்சதா இல்லையா? நமக்கு ஒரு திருப்தி என்ன தெரியுமா? இப்ப நம்ம வீட்டுல ஏதானோ இப்ப திடீர்னு விளக்கு போயிடுது அப்படின்னு வச்சுங்களேன், உடனே பக்கத்து வீட்டுல இருக்கான்னு பார்க்க சொல்லுவோம். அங்கே இல்லைன்னா எனக்கு ஒரு திருப்தி. அங்க இருந்துடுத்துன்னா தான் என் மனசு தழும்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா மாம் பெற்ற பேரு பெருகை பையகம். அது இருந்ததுன்னா எல்லாருக்குமே திருப்தி. இப்ப நாம என்ன கேட்டுப்போம்னா, வடக்க போனவாளுக்கும் சீதை கிடைக்கலையா, மேற்க போனவாளுக்கும் கிடைக்கலையா, அப்பா தப்பிச்சுட்டேன். இது நாம நினைக்கிறது. நம்ம தேடலையேங்கிற கவலைப்படுத்துப்போ. அவர்களுக்கும் கிடைக்கல, இவர்களுக்கும் கிடைக்கல, நமக்கும் கிடைக்கல, அப்ப தப்பிச்சுடலான்னு நினைப்போம். ஆனா முதல்ல அதை போல அவளோட பேசிக்கிற தொடர்பு வசதி இவாளுக்கு கிடையாது. இன்னைக்கா இருந்ததுன்னா உடனே சட்டுன்னு கூப்பிடுவோம். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு எவ்வளவு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கூடி போச்சு இல்லையோ. கூடியதால நன்மை எத்தனையோ இருக்கு, கூடியதால தீமை எத்தனையோ இருக்கு. வீண் வம்புகள் அத்தனை உடனுக்குடன் எல்லாருக்கும் தெரிஞ்சுப்படுது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு வம்புன்னா உடனே பொண்ணுக்கு தெரியுது, பிள்ளைக்கு தெரியுது. மாமியார் சம்மந்தி வீட்டுல ஏதாவது ஒரு வம்புன்னா உடனே பொண்ணோ பிள்ளையோ கூட்டு நம்மளே சொல்றா. இது தெரியாது இருக்கிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அடங்கி போயிடும். இது தெரிஞ்சுன்னா ஊதி 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 வளர்க்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அது வளர்க்கறதுனாலே பெருசா படும். ஓஹோ, இப்படி பேசினாளான்னு இவா கேட்க, அப்படி கேட்டாளான்னு இவா பேச, ஒத்தருக்கொத்தர் ஊதி ஊதி பெரும் நெருப்பா வளர்ந்துடும். அதனால பல விஷயங்களே தகவல் தொடர்பு நன்னா இருந்தாலும் அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும். இப்ப ராமனை பத்தி இத்தனை கதை கேட்கிறோம் இல்லையோ, உடனே போன் எடுங்க. ராமனை பத்தி நான் இன்னைக்கு இதை தெரிஞ்சிருந்தேன்னு 100 பேர்கிட்ட சொல்லுங்க.
அதை பத்தி தப்பு இல்லை. அதற்குள்ள நாம பண்ண வம்பத்தான் ஒத்திருக்குமே சொல்ல வேண்டாங்க. அது சொல்லத்தினால லாபம் இல்லை, வீண் வம்பு தான் வளரும். இப்ப அன்னைக்கு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன இருக்கும்? ஓஹோ 3 பேரும் திரும்பி வந்தாச்சா, கிடைக்கலையா, அதனால தைரியமா நாமும் திரும்பி போடுவோம் முடிவு எடுத்திருப்பா. எடுத்திருந்தால் மேல தெற்கு நோக்கி தேடிண்டே போயிட்டு இருக்க மாட்டா, ஆர்வம் குறைஞ்சு போயிருக்கும், தேடாட்டா பரவாயில்லன்னு ஒரு காம்ப்ளசன்சி அது ரீச் ஆயிருக்கும், எல்லாரும் திரும்பி வந்திருப்பா. அப்புறம் சீத்தையை கிடைச்சிருக்க மாட்டாளே. நல்ல வேளை தகவல் தொடர்பு இல்லை, அதனால நாம தேடித்தான் ஆகணும். மற்ற பேர்லாம் தேடிட்டு இருக்கா போல் இருக்கு, நாமும் தேடணும்னு இவாளுக்கு எண்ணம். விஹாய தந்திரீம் சோகம் ச நித்ராஞ்சைவ சமுத்திதாம் விசினுத்வம் ததா சீதாம் பஷ்யாமஹ ஜனகாத்மஜாம். அப்ப சொல்றான் அங்கதன் பேசுகிறார், இப்ப நம்ம சோம்பல முதல்ல திறந்துடும். ஆலசியம் வந்துடுத்து, தளர்ச்சி வந்துடுத்து. தளர்ச்சியை விட்டுடுங்க. ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு மனம் அப்படியே உடஞ்சி போயிருக்கோமோ இல்லையோ, அது வேண்டாம். இதுதான் நிர்வேதம் நிர்வேதம்னு சொல்லுவா. நிர்வேதத்தினால் லாபம் இல்லை, மனம் தளர வேண்டாம். அனிர்வேதஞ்ச தாக்ஷஞ்ச மனசச்ச அபராஜயம். அவன் எவ்வளவு தைரியமா பேசுறான். அனிர்வேதம் வெறுப்படைதல் கூடாது, தாக்ஷம் எடுத்த காரியத்தை கண்டிப்பா நடத்தணுங்கிற எண்ணம், மனசச்ச அபராஜயம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத மனப்பான்மை, கார்க சித்தி கரான்யாகு தஸ்மாத் ஏதத் பிரவீம்யா. இது இத்தனையும் இருந்தா தான் எடுத்த காரியம் நடக்கும். சாமர்த்தியம் இருக்கணும், தோத்துறக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கணும், வெறுப்பில்லாமை மன தளர்வு இல்லாம இருக்கணும். இந்த 3 இருந்ததுன்னா எடுத்த காரியம் கண்டிப்பா சித்திச்சிடும் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கேன், எழுந்திருக்கும். கேதம் தியக்த்வா புனஸ்சர்வம் வனமேவ விசின்வதாம். நமக்கு ஏற்பட்ட கேதம் வருத்தத்தை தூக்கி போடுங்க, எங்கெங்க இடம் இருக்குமோ மறுபடியும் போய் தேடுவோம். அவசியம் குர்வதாம் தஸ்ய திருஷ்யத்தே கர்மண பலம். அப்ப சொல்றான், நல்ல காரியமா செஞ்சோம்னால், ஈடுபாட்டோட செய்தோம்னால் அது பலத்தை கொடுத்துத்தான் ஆகணும். இல்லைன்னா உலகத்துல நியாய நீதி நிற்காதுங்கிற அங்கதம். ஒரு காரியம் இருக்கு, அந்த காரியத்துக்கு இந்த பலம்னு வச்சிருக்கோம், இந்த காரியத்தை பண்ணா கூட அந்த பயன் கிடைக்காதுன்னு ஆயிடுத்துன்னு வச்சுங்களேன், அப்புறம் யார் பண்ண வருவா? இந்த ராமநாமத்தை ஜபம் பண்ணு, இது நடக்கும். கோவிலுக்கு போய் பெருமாளை சேவி, இது நடக்கும். நேர்மையா நடந்துக்கோ, நீ நன்னா வாழ்வே அப்படின்னு. நீ நேர்மையா நடந்துட்டாலும் சரி, நடந்துட்டு காட்டுறாலும் சரி, இப்படித்தான் வாழ்வே. நீ கோவிலுக்கு போனாலும் சரி, போகாட்டாலும் சரி, இப்படிதான் வாழ்வே, நான் வேண்டாமேன்னு முடிவு பண்ணுவான். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு காரியத்தை செய்தால் அதற்குரிய பலம் கிட்டியே தீரும். அந்த முயற்சி ஒழுங்கா இருக்கணும், ஆர்வத்தோட இருக்கணும், நம்ம முயற்சி இருக்கணும், இறைவனுடைய அருள் இருக்கணும். இருந்ததுன்னா அது நிச்சயமா பலிச்சிருமோ இல்லையோ. எவ்வளவு அழகான நீதி சொல்றாம இருக்கும் அங்கதான். நாம ஒழுங்கா தேடிட்டோம்னால் அப்ப கிடைச்சுதான் ஆகணும். கிடைக்கலனால் நாம ஒழுங்கா தேடலன்னு அர்த்தம். இதை இப்படி போனா அப்படி முட்டுறது, அப்படி போனா இப்படி உதைக்கிறது பாருங்க. நாம ஒழுங்கா தேடி இருந்தோம்னா கிடைச்சிடணும். இது வரைக்கும் ஏன் தெரியுமோ கிடைக்கல, நாம ஒழுங்கா தேடல. ஏன்னா காரியமும் பலமும், காரணமும் காரியமும் ஒத்துத்தானே இருக்க வேண்டும். நம்ம இடத்துல அந்த காரியம் ஒழுங்கா இருந்ததுன்னா பலம் கிடைச்சுதானே இருக்கணும். தேடுங்க. பரம் நிர்வேதம் ஆகம்ய நகினோன்மீலனம் க்ஷமம் சுக்ரீவ குரோதனோ ராஜா தீக்ஷ்ண தண்டச்ச வானராக. அப்ப நாம ஒரு காரியத்தை பண்ணாலே அதுக்கு பலம் கிடைச்சாகணும், அதனாலேயான்னு தேடுகோ. 2வது, திரும்பி போனா என்ன உத இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 1 மாசம் தாண்ட போறது, திரும்பி போனா சுக்ரீவன் பெரிய தண்டிக்கிற ராஜா, அதை நினைச்சா கூட பயமா இல்ல, தேடுங்கோ. 3வது, தண்டனையை விட்டுடு, கொலையை விட்டுடு. ராமனுக்கு நாம நல்லது பண்ண வேண்டாமா? அவர் எவ்வளவு தூரம் நம்மளை நம்பி அனுப்பிச்சிருக்கார். இந்த 3வது சொன்ன உடனே மொத்த குரங்கு எழுந்துச்சு. முதல்ல சொல்லச்சே கூட அவளுக்கு ரொம்ப உற்சாகமாவே இருக்கல. சுக்ரீவன் அடிப்பானா, சரி எப்படியும் பிராணம் போற போகுது, அங்க போய் விட்டாலும் சரி, இங்க போய் விட்டாலும் சரி, காரியத்துக்கு பலன் கிடைக்கணுமா? ஏதோ அங்கதான் நீ படிச்சிருக்கோமோ சொல்ற, எங்களுக்கு எல்லாம் அது புரியல. இப்ப சொன்னது எல்லாருக்கும் புரியல. ராமன் முகத்தை பாருங்கோ, எவ்வளவு கட்டப்படுறா தெரிஞ்சுங்கோ. நாம் அவருக்கு உதவணுமா வேண்டாமா? இதை கேட்ட உடனே மொத்த குரங்குக்கு உற்சாகம். ஆகவே சுக்ரீவ குரோதனோ ராஜா தீக்ஷ்ண தண்டச்ச வானராக பேதவ்யம் தஸ்ய சததம் ராமஸ்ய ச மகாத்மனः அங்கதஸ்ய வதசுத்வா வசனம் கந்தமாதனः உவாச வியக்தயா வாசா பிபாசாஸ்ரம கிண்ணையா. அப்ப கந்தமாதனங்கிற குரங்கு எழுந்து பேசுறார். நமக்கு ரொம்ப நாக்கு தளர்ந்து போயிருக்கு, உண்மை. ரொம்பவே உடல் தளர்ந்து போச்சு, பசி தாகம் நிறைய இருக்கு, உண்மை. ஆனால் அந்த தாகத்துக்கு தண்ணீர், பசிக்கு சோறு, அனைத்தும் ராமன் தான் புரிஞ்சுக்கோ. அவனே உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்திலை. அதை புரிந்து கொண்டு நாம கண்டிப்பா தேடுவோம். இவன் சொல்றதுதான் நியாயமான வாக்கியம். வாங்கோ என்னை அழைத்து கொண்டு தே சாரதா பிரம்ம பிரதிமம் ஸ்ரீமத் ரஜத பர்வதம் ஸ்ருங்கவந்தம் தரீவந்தம் அதிருக்கிய வானராக
அப்போது நீண்ட மலையாம் வெள்ளி மலை ஒத்திருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலைக்கு மேலே ஏறி இனிமேல் இந்த மலை முழுக்க தேடுவோம், இதிலிருந்து கண்ணில் தென்படுகிற இடத்த முழுக்க தேடுவோம் என்று மறுபடியும் உற்சாகத்தோட தேட ஆரம்பிச்சார்கள். ஹனுமானை தரிசிக்கும் யாருக்கும் உற்சாகம் வரும். ஸ்ரீரங்கம் சேஷாத்ரிபுரத்தில் இருக்கும் கோதண்டராம சுவாமி கோயில், அங்கிருக்கும் ஆஞ்சநேயரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.